ஹலோ கைஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சூப்பரான சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நீ அதை ஏற்கனவே என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லைங்களா? அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஷுடன்ட் யூ ஆல்ரெடி சே தட். நம்ம இந்த கொஸ்டினை கேட்குறது, ஏன் இதை நீ முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஷுடன்ட் யூ ஆல்ரெடி சே தட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏன் இந்த பாரபட்சம், அதாவது நிறைய பேர் வந்து இந்த பாரபட்சன்றது வித்தியாசம் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணுவாங்களே, உனக்கு அதிகமாக எனக்கு கம்மி அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஏன் இந்த பாரபட்சம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு why is this discrimination, ஓகேங்களா? பாரபட்சம் பார்க்குறது வந்து why is this discrimination அப்படின்னு நம்ம கேட்குறது, ஓகேங்களா? கேள்வியை ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்னா why is this discrimination அப்படின்னு நம்ம கேட்கலாம், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈர துணிகளை வெளியில் போடு. ஈர துணி எடுத்து வெளியில் காய வை அல்லது வெளியில் போடு நம்ம சொல்லும் இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா புட் யுவர் வெட் கிளாத்ஸ் இன் த சன், ஓகேங்களா? புட் யுவர் வெட் கிளாத்ஸ் இன் த சன், ஓகேங்களா? அதாவது சன்லைட்டில் போடுறது, வெளியில் எடுத்து போடுறது. ஈர கிளாத்னா வெட் கிளாத்ஸ், ஓகேங்களா? ஸோ புட் யுவர் வெட் கிளாத்ஸ் இன் த சன் அப்படின்னா ஈர துணிகளை வெளியில் போடு, ஓகேங்களா? அல்லது வெளியில் காயவை அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவன் மலையில் மாட்டிக்கிட்டான். மழை வருது, ரெயின் வந்து அதிகமாக வரும்போது அவங்க ஸ்டக்காகி அங்கேயே நின்ட்டாங்க, வெளியில் வர முடியல அப்படின்றதுக்கு he is caught in the rain. catch கிடையாது, caught. he is caught in the rain, ஓகேங்களா? ஸோ he is caught in the rain அப்படின்னா அவன் மலையில் மாட்டிக்கிட்டான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என் ஷூஸ் பிஞ்சு போச்சு, என்னுடைய ஷூ வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது. பிஞ்சுன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? பிஞ்சு போச்சுன்றதுக்கு பீலர்டு, ஓகேங்களா? பீலர்டு ஆஃப் அப்படின்னா பிக்கிறது, பிஞ்சு போகிறது, உரிகிறது அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போ ஆரஞ்சு பழம் இருக்குன்னா ப்ளீஸ் பீல் ஆஃப் திஸ் அப்படின்னா ஐ மீன் பீல்னா உரிக்கிறது, பிஞ்சு போகிறது அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ மை ஷூஸ் ஜஸ்ட் பீலட் ஆஃப் அப்படின்னா என் ஷூஸ் பிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஷூஸ் எங்கே அப்படின்னா வேர் இஸ் யுவர் ஷூஸ், ஓகேங்களா? வேர் இஸ் யுவர் ஷூஸ், ஓகே? அல்லது வேர் ஆர் யுவர் ஷூஸ் அப்படி கூட கேட்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவன் சுத்தமாக நனைந்து விட்டான். நனைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறதுக்கு he is completely drenched, ஓகே? he is completely drenched. he is completely drenched. ட்ரென்ஸ், ஓகேங்களா? he is completely drenched அப்படின்னா அவன் சுத்தமாக நனைஞ்சு போய்விட்டான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவன் கை அசைச்சிட்டு இருந்தான். அதாவது கையை வந்து வேவ் பண்ணுறது, அதாவது கையை வந்து மூமெண்ட் பண்ணுறது, ஆட்டுறது, டாட்டா காமிக்கிறது மாதிரி, ஓகேங்களா? ஸோ அவன் கை அசைச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he was waving his hands, அல்லது கையை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அந்த மாதிரி வேவ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அசைச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he was waving his hands, ஓகே? ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.